விசையு பந்தினை போல் விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன். நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த மேலான திருச்சபை நன்மையான பெற்றோர்களை உருவாக்குவதற்காகவும் அவர்கள் மூலமாக ஒரு சிறப்பான குழந்தைகளினுடைய தலைமுறையை உருவாக்குவதற்கும் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கிறது. இந்த சபையை சார்ந்த அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும். சாதாரணமாகவே இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு என்னை பேச அழைக்கின்ற பொழுது நான் நிரம்ப யோசிப்பது உண்டு. யாரும் சொல்லாததையா நாம் சொல்லிவிடப் போகிறோம்? காலம் காலமாய் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தொடர்ந்து வழிகாட்டி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இல்லாத எந்த சொல் நான் உங்களுக்கு சொல்லிவிட முடியும்? தினந்தோறும் வேதத்தை கையில் எடுத்து வாசிக்கின்ற கூட்டம் இந்த திருச்சபையில் கூடியிருக்கிறது. அதில் இல்லாத பொருள் இல்லை. வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கான அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு புனித நூலை நீங்கள் உங்கள் கரங்களில் வைத்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டும் இருக்கிறீர்கள். அதன்படி நடப்பதற்கான முயற்சியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் யாருடைய வாழ்க்கை மாற்றுகின்ற அந்த ஒற்றை சொல் எந்த உதடுகளில், நீங்கள் கையில் இருக்கக்கூடிய வேதத்தில் எந்த பக்கத்தில் எந்த சொல்லில் மறைந்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அந்த சொல் நமக்கு புரிகின்ற அந்த வினாடியில் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. இத்தனை சொற்களும் நமக்குள் ஏதேனும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான். இன்று காலை நான் உங்களை சந்திப்பதற்காக வருகின்ற நேரத்தில் அத்தனை தடைகள், வந்துவிடவே முடியாதபடிக்கான அத்தனை தடைகள் இருந்தாலும் நான் இங்கே உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்றால் என்ன காரணம் என்றால், இது ஒரு திட்டம்தான். இந்த திட்டத்தை தடை செய்வதிலும் நிறைவேற்றுவதிலும் நாம் ஒரு கருவியும் இல்லை. இங்கே வர வேண்டும் என்பது ஒரு நாட்டம், இறை நாட்டம். அந்த இறை நாட்டத்தினுடைய வெளிப்பாடாக நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் ஒரு 1 மாதம் 1.5 மாதத்திற்கு முன்னால் கனடா நாட்டிற்கு போயிருந்தேன். அங்கே ஒரு திருக்குறள் மாநாடு. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், சில பேர் வந்து அதை வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்காக பாடுபட்டு இருக்கிறீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. என்ன இதுவரைக்கும் எதில் பார்த்துருக்கீங்க? செல்லில் தானே பார்த்துருக்கீங்க. இன்னைக்கும் அதிலேயே பார்க்குறீங்க. நேரில் வந்திருக்கேன்ல, பாடுபட்டு கடந்து வந்திருக்கேன்ல, உங்களுக்காக தானே வந்திருக்கேன். சிட் அண்ட் ரிலாக்ஸ். என் சொற்கள் உங்களுக்கானவை. முழுக்க முழுக்க கேட்டுக்கோங்க. இல்லை இதில் தான் பார்ப்பேன் அப்படின்னீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, யூடியூப்ல வந்துடும். நான் கனடா நாட்டிற்கு போன பொழுது ஒரு அனுபவம் எனக்கு நேரிட்டது. நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்தை சொல்றேன்.
நாம் எல்லோரும் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள். நமக்கு மீறி ஒரு கடவுள் நிலை ஒன்று இருக்கிறது, அதுதான் நம்மை வழிபடுத்துகிறது என்பதிலே நம்பிக்கை கொண்டவர்கள் நாம். அந்த நம்பிக்கையின் மீது சொல் வைத்து நான் இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்றேன், நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் பேசுற இந்த சில மணித்துளிகள் இந்த கூட்டத்திற்கான பேச்சு கிடையாது, இது இண்டிவிஜுவலுக்கான பேச்சு. நீங்களும் நானும் ஒத்தையில் பேசிக்கொள்கிறோம். என் பேச்சு உங்களுக்கானது. இந்த கவனத்தோடு என் பேச்சை கேளுங்க. நான் அந்த நிகழ்ச்சிக்கு போறேன். மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள் டொரண்டோ தமிழ்ச்சங்கம். உலகத்திலிருந்து பல மூலைகளில் இருந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியினுடைய பொருண்மை தலைப்பு திருக்குறளில் கவர்னன்ஸ். திருக்குறளில் இருக்கும் அறம் மற்றும் பொருள் சார்ந்த அந்த பகுதிகளை வைத்து உலகமெங்கும் வந்து தமிழறிஞர்கள் கட்டுரைகளை கொடுக்கறாங்க, பேசுறாங்க. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மலேசியா, இந்தியா நிறைய பேர் வந்து பேசுறாங்க. நான் இந்தியாவில் இருந்து ரெப்ரசன்ட் பண்றேன். நான் போன பொழுது மேடையில எத்தனையோ பேர் பேசினாங்க. நான் அதெல்லாம் குறிச்சுக்கிட்டேன். உணவு இடைவேளை, பெரியோர்களே, உணவு இடைவேளை. அந்த உணவு இடைவேளையில சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துருக்கோம். டேபிள்ல உணவு பரிமாறப்பட்டு இருக்கு. எனக்கு முன்னால ஒரு பெரியவர் உட்கார்ந்து சாப்பிட்றார். அவருக்கு என் பேச்சுன்னா பிடிக்கும். அவர் வந்து ஒரு வானவியல் நிபுணர். வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதெல்லாம் ஆராயிற ஒரு வானவியல் நிபுணர். அவர் ஒரு அறிவியல் விஞ்ஞானி. அவர் உட்கார்ந்துருக்க. நீங்க காலையில இருந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, 9:30 மணில இருந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்போ 9:30 மணி நேரத்தில இருந்து இந்த 12 மணி நேரம் வரைக்கும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் மேடையில் நிகழ்ந்தன. இன்னொரு நிகழ்ச்சியாக நானும் பேசுகிறேன். இன்றைய நாள் நிகழ்ச்சி என்பது காலையில உங்களுக்கு 9 மணிக்கு தொடங்கி முடிகிற வரைக்குமான பல்வேறு விஷயங்கள் உங்கள் கருத்துக்கு வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒரு அசைவு இதுல எந்த நிகழ்ச்சியில இருக்குன்னு உங்களால கணிக்க முடியாது. மிக கவனமாக இருந்தால்தான் இதுதான் எனக்கானது, இதற்காகத்தான் நான் வந்தேன் என்று உங்களுக்கு புரிந்து போகும். இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க கோட்டை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு, சூப்பர் அப்படின்னு போயிடுவீங்களே தவிர உங்களுக்குள் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை நிகழ்த்துகின்ற அந்த நிகழ்வில் நீங்கள் பாதிக்கப்படவில்லை என்றால், நீங்கள் அதில் கவனம் வைக்கவில்லை என்றால் அது உங்களை கடந்து போய்விட்டது என்று பொருள். மீண்டும் நீங்கள் காத்திருந்து அந்த சொல் வந்து சேர்வதற்கு உங்களுக்கு 30-40 வருஷம் ஆயிரலாம். நான் அந்த நிகழ்ச்சிக்கு 2 நாள் உட்கார்றேங்க. ஆனால் ஒன்று சொல்லவா, அந்த 2 நாள் நிகழ்ச்சியிலும் எல்லா பதிவுகளும் இருக்கு, எல்லா கட்டுரைகளும் இருக்கு. நான் எடுத்து அதை படிச்சுக்கலாம், மறுபடியும் அதை நிகழ்த்தி பார்த்து கொள்ளலாம் அறிவியல் தொழில்நுட்பத்தில். ஆனா நான் சாப்பாடு டேபிள்ல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த வானவியல் நிபுணர், அறிஞர், அந்த விஞ்ஞானி எனக்கு சொன்ன ஒரு சொல் இருக்குல்ல, அது எனக்கு திருக்குறள் மாநாட்டில் கிடைத்த ஆகப்பெரிய பொக்கிஷம். ஆனால் அதுக்கும் திருக்குறளுக்கும் தொடர்பு இல்லை. அதுக்கும் என் பயணத்துக்கு 24 மணி நேரம் நான் பயணம் பண்ணி போனதுக்கும் தொடர்பு இல்லை. இறைவன் என்னை விரும்பினார், அந்த சொல் எனக்கு யார் மூலமாக கொண்டு வந்து சேர்த்தார், அவ்வளவுதான். என் வாழ்க்கையில மாற்றத்தை நிகழ்த்துகின்ற அந்த சொல் உங்களுக்கு வேணுமா? சொல்லட்டுமா? நான் பாருங்க, நான் 24 மணி நேரம் பயணம் பண்ணி நான் அங்க போய் நான் சாப்பிட்ற டேபிள்ல சாப்பாட்டுல கவனம் வைக்காம முன்னால இருக்கிற பெரியவரின் சொல்லில் கவனம் வைத்து எத்தனையோ விஷயங்களை இழந்து நான் பெற்றுக்கொண்ட இந்த ஞானத்தை நீங்க வந்து என் வீட்டு வாசல் கதவை தேடி நீங்க கேட்கல. உங்கள் வீட்டு வாசலை கதவை தட்டி தேடி நான் வந்து இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் உங்களை இறைவன் நேசிக்கிறான் என்று பொருள். கடவுள் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாருன்னு எப்படிங்க சொல்லுவாரு? எப்படி சொல்வாருன்றீங்க? இப்படிலாம் தான் பேம்பர்ட் பண்ணுவாரு.
இப்படிதான் கொஞ்சம் தீர்ப்பார் நம்மள. பாருங்க, அவர் சொன்னார், என்னுடைய ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராஜெக்ட், வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நான் சில ஆண்டுகள் கண்காணிக்க வேண்டும். ஒரு பகுதி, அந்த பகுதிங்கிறது நாம சொன்ன ஒரு இன்ச் தான். ஒரு இன்ச் பகுதியை அவங்க கண்காணிக்கணும் வானத்தில். அந்த டெலிஸ்கோப் பெரிய தூரம், பார தூரம் போய் அந்த இடத்தை பிடிக்குது. பாருங்க, நான் அவர் சொன்னது இந்த தூரம், ஆனா அது ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும் பிரபஞ்சத்துல. ஏன்னா நம்ம இப்ப வானத்துல பாக்குறோம், ஒரு பிளேன் பறந்து போகுதுன்னா அது இவ்வளவுதான் இருக்கும். ஆனா இவ்வளவுதானா அது பிளேன் இல்ல, பெருசு. அந்த பெரிய இடத்தை ஒரு சின்ன டெலிஸ்கோப்ல வச்சு அவர் ஃப்ரீஸ் பண்றாரு. அதை அவர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுல அவர் கண்ட ரிசல்ட்டை என்கிட்ட சொல்றாரு. இட் இஸ் நத்திங் டு டூ வித் எனி ரிலீஜியஸ் பிலீஃப். இட்ஸ் அப்சல்யூட்லி சயின்டிபிக். விஞ்ஞான பூர்வமான ஒரு பதிவை அவர் எனக்கு கொடுக்கிறார். இறை சித்தம் இருந்தால் உங்களுக்கு நான் சொல்வது புரிந்து போகும். நான் நடக்கிறத தான் சொல்லுவேன். அதை அப்ளை பண்ணிக்க வேண்டியது உங்க புத்தி, உங்களுடைய அனுபவம். இந்த முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கின்றவர்கள் எல்லாம் உங்களுடைய மைண்டை எந்த அளவுக்கு ஷார்ப் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க. அவர் பார்த்துட்டே இருந்திருக்காரு. பக்கத்துல நிறைய நட்சத்திரங்கள், கற்கள், நட்சத்திர கற்கள் உலவிட்டு இருக்கு. திடீர்னு வானத்துல ஒரு மூவ்மெண்ட் வருது, ஒரு அசைவு. அந்த அசைவு என்ன பண்ணுதுன்னா, இந்த கற்களும் நிறைய அப்படி உலாவிட்டு இருக்கும்போது நடுவுல கேப் இருக்கு. அந்த கேப் இருளா இருக்கு. அந்த இருளான கேப்புக்கு பேரு பிளாக் ஹோல், இருட்டு பள்ளம் என்று வானவியலில் நாம் படிப்போம். இருட்டு பள்ளம், பிளாக் ஹோல். அந்த பிளாக் ஹோல்ல ஏதாவது போயிடுச்சுன்னா மறுபடியும் அது வராது. That's it. இவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கார். வானத்துல ஒரு சின்ன அசைவு வருது. அந்த அசைவுல சில நட்சத்திர கற்கள் ஜுப் அப்படின்ட்டு அந்த இருட்டு பள்ளத்துல உள்ள போயிடுச்சு. காணோம். எவ்வளோ நாளா வாட்ச் பண்ண நட்சத்திரத்தை காணோம், உள்ள போயிடுச்சு. உள்ள ஒண்ணுமே தெரியல. உங்க டெலிஸ்கோப்பால ஒண்ணுமே செய்ய முடியாதபடிக்கு இருட்டு பள்ளத்துல போயிடுச்சு. கொஞ்ச நாள் அது அப்படியே கவனிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு மற்றொரு அசைவு. வேற ஏதோ ஒரு கல்லு அசைஞ்சு அந்த இருட்டு பள்ளத்துக்கிட்ட அது ஒரு சின்ன ஒரு ஜக்கு கொடுக்குதுங்க. அப்ப இந்த இருட்டு பள்ளத்துக்குள்ள போன நட்சத்திரம் இருக்குல்ல, அது வெளியில வருது. நான் சொல்லட்டுமா, நாம் எல்லோரும் அறியாமையினால் இருட்டு பள்ளத்திற்குள் சென்றுவிட்ட நட்சத்திரங்களாக இருக்கின்ற பொழுது, அந்த நட்சத்திரங்களை இருட்டு பள்ளத்தில் இருந்து வெளியில் கொண்டு வருவதற்காகவே ஒரு நட்சத்திரம் இறைவனால் அனுப்பப்படும். நம்ம வெளியில கூட்டிட்டு வருவாங்க. இருட்டு பள்ளத்தை விட அதிகமான எனர்ஜி இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு. அந்த நட்சத்திரங்கள் நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் நம்புகின்ற சபையில பாஸ்டர்ஸா வாய்ச்சிருவாங்க. சில பேருக்கு வீட்டுல தாய் தகப்பனா வாய்ச்சிருவாங்க. சில பேருக்கு பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களாக வாய்த்து விடுவார்கள். சில பேருக்கு மேடையில் பேசக்கூடிய பேச்சாளர்கள், சிந்தனையாளர்களாக வாய்த்து விடுவார்கள். அவர்களிடம் இருந்து அந்த எனர்ஜியை வாங்கிக்கிட்டு நம் இருட்டு பள்ளத்திலிருந்து நாம் வெளியில் வருவதற்கான அந்த ஆற்றலை இறைவன் நமக்கு அருள வேண்டும். வாழ்க்கையினுடைய நோக்கமே என்னன்னா, இன்றிலிருந்து நாளை சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக இன்றை பயன்படுத்துவதுதான். இன்றைய வாழ்க்கையை நான் எப்படி பயன்படுத்துறது? ஒரு நல்ல பெற்றோரா, ஒரு நல்ல குழந்தையா நாம் எப்படி இருக்கிறது? முதல்ல நான் குழந்தைகளை பத்தி பேசுறேன். நம்ம எல்லாருக்கும் பெற்றோர்னு பேர் தானேப்பா. சைலண்டா இருந்தா பெற்றோர்னு பேரா? எதை பெற்றோம்?
யோசிச்சு பாருங்களேன். பிள்ளைகளை பெற்றோமா தந்தோமா? இந்த உலகத்திற்கு தந்தோம், குடும்பத்திற்கு வாரிசாக தந்தோம், சபைக்கு ஒரு பக்தியாளனாக தந்தோம், பள்ளிக்கூடத்துக்கு ஸ்டூடெண்டா தந்தோம், தேர்தல் வந்தால் வாக்காளர்களாக தந்தோம். தந்தோம் தானே? அப்ப நம்ம தந்தோர் தானே. அப்ப எப்படி பெற்றோர்? நான் சொல்லுகிறேன், வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் பிள்ளை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர். நாம் பெற்றோர். இது ஒரு உயிரியல் ரீதியான கலப்பினால் வருகின்ற ஒரு இயற்கை நிகழ்வு. அதனால் ஒருவர் பெற்றோராக முடியாது. பெற்றோர் என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு பொறுப்பு. எனக்கு தெரியல, எனக்கு இந்த பாட்டு பாடினதுலயே நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் எல்லாத்தையும். டான்ஸ் ஆடுச்சிங்க பிள்ளைங்க, நல்லா டான்ஸ் ஆடு, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ எந்த அளவுக்கு நீ டான்ஸ் ஆடுறியோ அந்த அளவுக்கு நீ மார்க் வாங்கு, நல்லா படி, எனக்கு ரிசல்ட் கொடு. ஏன் தெரியுமா? இந்த சமூகத்திற்கு நிறைய டான்சர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பாட்டு பாடுறவங்க இருக்காங்க. அவர்களை வழிபடுத்துவதற்கான நல்ல கல்வியாளர்கள், நல்ல நீதிமான்கள், நல்ல போலீஸ் ஆபீசர்ஸ், நல்ல வக்கீலுங்க, நல்ல பேராசிரியர்கள், இவர்கள் எல்லாம் தான் தேவை. குழந்தையே, நீ அந்த பொறுப்புக்கு போன்னு சொல்வேனே தவிர இங்கே இருந்து கொண்டு நீ இசைப்பதோ நாட்டியம் ஆடுவதோ குறைத்துக்கொள். இது தெரியல எனக்கு, என் கடமை. நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். என்னுடைய வாய்ஸ் ரெண்டே வாய்ஸ், ஒன்னு டீச்சர் வாய்ஸ், ஒன்னு அம்மா வாய்ஸ். ரெண்டுமே எதுக்குமே பயப்படாது. குழந்தைகளை ஆற்றல் உடையவர்களாக மாற்றுவது நம்ம பெற்றோர்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? நாம தான் இதோ இந்த தலைமுறையில் உட்கார்ந்து இருக்கோம்ல. எனக்கும் வாலிப வயதில் ஒரு மகன் இருக்கிறான். நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு நண்டு வாண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. எங்க அம்மா கிட்ட எல்லாம் நின்னு பேச முடியாதுங்க என்னால. எங்க அம்மாக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா முடிஞ்சது கதை. எங்க அம்மாக்கு 80 வயதுங்க. இன்னைக்கும் எங்க அம்மாவுடைய கண் கலங்கு. நான் 45 வயது கடந்திருக்கிறது, எனக்கு கண் கலங்குதுங்க. எங்க அம்மா எங்கேயோ உட்காந்து கண் கலங்குனா எனக்கு கண் கலங்குது. அம்மா அழுதுட்டு இருக்கும்போது கிட்டையே போக முடியாது, ஏதாவது கையில இருந்தா எடுத்து வீசிடும் எங்க அம்மா. அவங்க அடங்கின அப்புறமா தான் பக்கத்துலயே போவேன் நான். எனக்கு ஏதோ எங்க அப்பா நினைவு, என் கண்ணுல இருந்து கண்ணீர். என் பையன் வரான், என்ன காக்கா மாதிரியே பாக்குறான், தலை சாட்சி பாப்பாங்கல்ல. நல்லா தானே இருந்த, எதுக்கு அழுவுற? டேய், நீயாவது நான் நல்லா இருந்தேனே ஏண்டா அழுவுற, ஏமா அழுவுறன்னு கேட்கிற. உன் பிள்ளை உன்னை என்னடா கேட்பான்? எப்படியான தலைமுறைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை நம் மீது ஒரு பாண்ட், ஃபேமிலினா ஒரு பாண்ட், ஒரு பாண்டேஜ் கொடுக்கிறோமா? பெற்றோர்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு அது. குடும்பத்திலும் இதோ இந்த சர்ச்சிலையும் ஒரு பாண்டை ஏற்படுத்துங்க. அவர்களுடைய கடமை அவர்கள் இணைந்திருத்தல், குடும்பத்தோடும் சபையோடும் ஒரு பாண்ட். கடமைக்கு இல்ல, ஒரு பாண்டை ஏற்படுத்துறது எப்படி? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், எங்க அம்மாக்கு உடன்பாடு இல்லை, என்னை கடுமையா பேசிட்டாங்க. நான் கோச்சிக்கிட்டேன், சாப்பிடல. 3 வேளை சாப்பிடலீங்க, பசிக்குதுங்க எனக்கு. நான் என்ன பண்றேன், யோசிச்சு பார்க்கிறேன். 3 வேளை பட்னியா கிடக்கிறோம். மானமா அறிவா உயிரா? யோசிக்கிறேன் நான். உயிரோட இருந்தாதான் மானத்தோட பேச முடியும்.
மானத்தோட இருந்தா தான் அறிவு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் உயிர் சோறு. போ அம்மா சாரி சாப்பிடு போ அப்படின்னு எங்க அம்மா. என் புள்ள கோச்சிக்குது, துடிக்கிறேனே நான். சாப்பிடலவனுடனே கெஞ்சிறனே அதுகிட்ட போய். இன்றைக்கு நம் தலைமுறை நம்மிடத்தில் கொண்டிருந்த பெற்றோர்கள் காட்டுகின்ற கண்டிப்பை இன்றைக்கு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளில் காட்டுவதிலிருந்து தவறி இருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை நான் இந்த சபையில் வைக்கிறேன். ஒரு கண்டிப்பு கண்டிப்பாக குழந்தைகளை வளர்ப்பதில் வேண்டும். அடுத்து இந்த பாட்டு பாடுற பிள்ளைங்களை பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஒரு டீச்சரா நான் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு கிளாஸ்ல 25 வருஷம் நான் காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆகி ஒண்ணு கூட ஃபெயில் ஆகக்கூடாது. எனக்கு இது வரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனது இல்லை, ஃபெயில் ஆக விட்டதில்லை. நான் அந்த ஓரத்துல நிற்கிற பொண்ணுல இருந்து இந்த ஓரத்துல இருக்கிற பொண்ணு வரைக்கும் பார்க்கிறேன். மொத்தம் 4 மைக்கா சார். அதுல ஒரு மைக்க ஒரு பொண்ணு வேற யாருக்குமே கொடுக்கல. அதான் பாடிட்டு இருந்துச்சு. எங்க வீட்டுல பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா எங்க அம்மா உடனே எங்களெல்லாம் நிக்க வச்சு, எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, எங்களை வரிசையா நிக்க வச்சு புத்தி சொல்லுவாங்க. எங்க கிட்ட அவங்கள புத்தி சொல்றது இல்ல, அவங்கள வச்சு எங்களுக்கு புத்தி சொல்லுவாங்க. மாசம் மாசம் எங்க வீட்டுக்கு வருவாங்க ஒரு பெரியப்பா, 3 சித்தப்பா, ஒரு அத்தை. மாசம் மாசம் அந்த அட்வைஸ் நாங்க கேட்கணும். அவங்க நல்ல டிஃபன் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு தெம்பா அப்படின்ட்டு நிற்பாங்க. வரிசையா நாங்க நிற்போம். அதில் நான் தான் டார்கெட். ஏன்னா கண் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுல என்ன வேதனை தெரியுமா பெரியவரே? அதுல 2வது சித்தப்பாவுக்கு அட்வைஸ் பண்ண தெரியாது. துக்கம் என்ன தெரியுமா? அவருக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. இந்த பாட்டு பாடுச்சுல புள்ள, ஒண்ணுத்துக்கு பாட்டு பாட தெரியாதுன்னே தெரியாது. ஆனா அது மியூசிக் வந்த உடனே எவ்வளோ அழகா பாடிச்சு பாருங்க. அடுத்தவங்களுக்கு மைக் கொடுக்காம. நான் என்ன சொல்றேன், குரூப்ல வந்துட்டியா, பாட்டு உன் கையில கொடுத்தாச்சா, நின்னு உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ டு த ஹைட் யுவர் பொட்டன்ஷியல் பண்ணிட்டு போ. யாரையும் பார்க்காத. கையில ஸ்கிரிப்ட் இருக்கு, பாட்டு பாட தெரியும், ஃபுல்லா உன்னை வெளிப்படுத்திட்டு போ. அதைத்தான் இந்த உலகம் எதிர்பார்க்கிறதே தவிர அடுத்தவர்கள் பாடுவார்கள் என்று நீ அமைதியாக இருந்தால் நீ ஒருவேளை நன்றாக பாடுகின்றவளாக இருக்கலாம், நீ அபசுரமாக பாடுகின்றவர்களுடைய பாட்டை கேட்க வேண்டியதாக இருக்கும். இந்த குழந்தையை நான் குறை சொல்லல, அதனுடைய தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். நான் அப்படிதான் பேச தெரியாம தான் மேடையில பேச வந்தேன். பயிற்சியாக ஆக நல்லா வந்துட்டேன். பயிற்சி பெறுங்கள். எந்த வாய்ப்பு கிடைத்தாலும். இவ்வளவு பெரிய குடும்பம் யாருக்கேனும் கிடைக்குமா? இந்த சபையில் இருக்கின்றவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய குடும்பம் நீங்கள், எவ்வளவு பெரிய குடும்பம். இன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு சார் ஒரு இடத்துக்கு சாப்பிட்றதுக்கு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா காஃபி கொடுக்க வந்தாங்க. நான் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேங்க. வந்து உட்கார்ந்த உடனே தட்டுல கொடுத்தது ஸ்நாக்ஸ், அப்புறமா வந்துச்சு தண்ணி. இல்ல ஃபர்ஸ்ட் வந்தது டீ, 2வது வந்துச்சு தண்ணி, 3வது வந்துச்சு ஸ்நாக்ஸ். எது ஃபர்ஸ்ட் வரணும்? உங்களுக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் எதுக்கு வரணும்? தண்ணி. தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ணணும்? ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு என்ன பண்ணணும்? டீ குடிக்கணும். ஏன்னா பயணத்துல வந்திருப்போம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா தொண்டையை அடைச்சிக்கும். அதனால தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு. இது ஏன் முதல்ல ஸ்நாக்ஸ் டீ வந்து அதுக்கப்புறமா தண்ணி வந்து அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் வந்துச்சு தெரியுமா? டீ வந்துச்சு தெரியுமா? ஏன் இந்த ப்ரோக்ராம் மாறுச்சு தெரியுமா? ரொம்ப யோசிச்சு பாக்குறேங்க. இதுதான் உண்மை.
வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவது நின்று போயிற்று. பழகல. நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா சாப்பாடு பரிமாறணும்னா எங்கெங்க வந்து பரிமாறணும்? எந்த பக்கம் வந்து பரிமாறணும்? பின்னாடில இருந்து கொட்டுது. நல்ல பிள்ளை, நான் நல்லா சாப்பிடணும்னு தான் நினைக்குது, ஆனா அதுக்கு எதுக்கு எப்படி பரிமாறுறதுன்னு தெரியல. அது யார் குற்றம்? குழந்தைகளின் குற்றம் அல்ல, அவர்களை வழி நடத்துகின்றவர்கள் அதை செய்யாமல் இருக்கிறார்கள். அதுதான் குற்றமே தவிர, நான் சொன்னா இவர் என்ன நினைச்சுக்குவாளோ, நினைச்சா நினைச்சுக்கிட்டோமே, கடவுள் அதற்காகத்தானே உன் வாயிலே மந்திர சொல்லை போட்டு வைத்திருக்கிறான், வழிபடுத்துவதற்காகத்தானே. நீ பகையாளி ஆனால் ஆகிவிட்டு போ, அவன் பார்த்துக் கொள்வான். நீ வழிபடுத்தி விடுகிறாயா? ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். தாய் தான் முதல் ஆசிரியை. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பயப்படாதீங்க. உங்க குழந்தை என்ன நினைச்சுக்குமோ. இன்னொரு விஷமான ஒரு சொல் வச்சிருக்கிறோம் குடும்பத்துல, அந்த விஷமான சொல்லை இன்னிலிருந்து அகற்றி விடுங்கள். நம்பர் 1, குழந்தைய பார்த்துட்டு உனக்கு அம்மா பிடிக்குமா உனக்கு அப்பா பிடிக்குமா? அப்பாவை பார்த்துக்கிட்டே பொண்ணு சொல்லும், அம்மாவை பார்க்கும். எவ்வளவு கொடுமைங்க அந்த குழந்தைக்கு. நான் உலகமெல்லாம் பயணம் செய்கிறேன், உலகத்தில் எல்லா இடங்களிலும் குழந்தைகள் தான் பிறக்கிறார்கள். நம் வீடுகளில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள். நான் சொல்லட்டுமா, ஒரு குழந்தைக்கு ஆக பெரிய கிஃப்ட் ஒரு பெற்றோர் எதை தந்துவிட முடியும் தெரியுமா? இன்றைக்கு இந்த சகோதரி சொல்லிவிட்டு போகிறேன், அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இருப்பதுதான் ஒரு குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற ஆக பெரிய கிஃப்ட். இரண்டாவது பெரிய கிஃப்ட் சொல்லவா? இரண்டாவது பெரிய கிஃப்ட், ரெண்டு பேருமே உயிரோட இருக்கிறது. எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா குழந்தைக்கு அது? அதை விட என்ன கிஃப்ட் நீங்க தந்துட முடியும்? மூணாவது பெரிய கிஃப்ட் சொல்லவா? குழந்தைக்கு கொடுக்கிற கிஃப்ட் கடன் இல்லாமல் வாழ்வது, சேர்ந்து இருப்பது, உயிரோடு ஆரோக்கியமாக இருப்பது, கடன் இல்லாமல் இருப்பது. இந்த வேலையை பெற்றோர் செய்தால் அந்த குழந்தைக்கு நீங்கள் எல்லா விதமான வளங்களையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறீர்கள். யார் சொல்லித்தரா இதெல்லாம்? இப்போ எனக்கு என்ன, நான் கொரோனாவால பாதிக்கப்பட்டது பிள்ளைங்க தான் சொல்றாங்க. யார் சொன்னது? ஆசிரியர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டோம் தெரியுமா? மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், போலீஸ்காரர்கள் பாதிக்கப்பட்டார்கள், நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். எல்லோரும் தானே பாதிக்கப்பட்டார்கள். பெற்றோர்களாகிய உங்களிடத்தில் சொல்லுகிறேன், இட்ஸ் அன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் a ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஒரு பொறுப்பு. பெற்றோராக இருப்பது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை மிகச் சரியாக செய்யுங்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, ஆபிரகாம் நம்முடைய மூத்தோர், அவர் செய்த ஆகப்பெரிய தியாக காரியம் என்ன? மகனை பலி கொடுத்தது. நான் சொல்லட்டுமா, ஆபிரகாம் சாரை விட பெரிய தியாகம். தந்தை சொல்லை கேட்டு தன் தலையை வெட்டுவதற்கு கீழ்ப்படிந்தானே அந்த மகன். அந்த மகனை யோசிக்கிறேன் நான். இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஸ்கூல்ல குழந்தைகளை சேர்த்து விட்டு இருக்கிறீங்களே, லீவ் லெட்டர் எழுதி அனுப்புவீங்களா? குழந்தைக்கு அனுப்புறது இல்லையா? அதுவே எழுதிக்குதா? நம்ம எல்லாருக்கும் மனப்பாடம் லீவ் லெட்டர் சொல்லுங்க பாப்போம். As I am suffering from my brother's marriage, I request you to leave the school for 2 days. இப்படி எழுதுது குழந்தை. கீழே என்னன்னு கையெழுத்து போடுது? yours faithfully, sincerely. யாருங்க கத்து கொடுத்தா அந்த ரெண்டு சொல்லையும்? faithfully, sincerely. நீங்களும் நானும் ஸ்கூல்ல இருக்கும்போது என்னங்க எழுதணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. கீழே எழுதுவோமே, yours, come on, yours obediently. இனி குழந்தை எழுதுறது இல்லை. ஏன் தெரியுமா எழுதுறது இல்லை? ஒரு லாங்குவேஜ் டீச்சர் நான். ஏன் எழுதுறது இல்லைன்னா, ஈ முன்னால வருமா ஐ முன்னால வருமான்னு சிக்கல் தெரில. ஒபீடியன்ட்லினா எப்படி எழுதுறது?
ட்ரூலி அப்படின்னு பிரச்சனையே கிடையாது. ஃபெய்த்ஃபுல்லி எங்க வேணாலும் பார்க்குறோம் ஃபெய்த்னு. ஃபுல்லியில டபுள் எல் வருமா ஒரு எல் வருமா, அவ்வளவுதான் பிரச்சனை. அது டீச்சர் மன்னிச்சு விட்டுருவாங்க. ஒபீடியண்டா இருக்கிறது குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தருகிறோமா? எவ்வளவு ஈகோ இருக்கு. எந்த குற்றத்தையும் சொல்லிவிட முடியாது, உடனே சுருன்னு ஏறிடுது. கல்வி கற்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஈகோயிஸ்டாக இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை அவர்களுக்கு என்ன வாய்ப்பு தருகிறது என்றால், அவர்கள் என்ன சொன்னாலும் சமூகம் கேட்கும் என்கின்ற வார்த்தைகளுக்கு உரியவர்களாக அவர்களை உயர்த்துகிறது. ஒபீடியண்டா இருக்கிறது. குழந்தைகளுக்கு பணிவை சொல்லிக் கொடுங்கள். என் தகப்பனார் சொல்லுவார், ஆஜிசி அதத் பாட்ஷாயி. உருதுல என்ன அர்த்தம்னா, ராஜகுணத்தின் முதல் தகுதி பணிவு. முதல் தகுதியே பணிவுதான். யார் பணிவுடன் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இறைவனிடம் மட்டுமல்ல முன்னால் பணிவுடன் இருப்பது, பெரியவர்கள் யாரை பார்த்தாலும் அவர்களிடத்தில் பணிவுடன் இருப்பது, ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் பணிவை ஆயுதமாக கொண்டு வருவது. குழந்தைகளுக்கு பணிவை நாம் சொல்லித் தந்தாக வேண்டும். நான் இப்படி சொல்றேன், பணிவை எந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லித் தருகிறீர்களோ அவர்கள் பயமற்று இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? பயம் என்கின்ற ஃபியர் என்கின்ற ஃபேக்டர் இருக்குல்ல, அதுதான் இந்த சிறுபான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தாமல் தடுப்பது. அந்த பயம்தான். நான் எதையும் கண்டு பயப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? பெறுவதற்கும் இழப்பதற்கும் உன்னிடத்தில் எனக்கு எதுவும் இல்லை என்கின்ற நிலையில் தான் நான் ஒருவரை சந்திக்கிறேன். அந்த துணிவு எப்படி வரும்? கல்வியின் மூலமாக அந்த துணிவு வரும். குழந்தைகளுக்கு கல்வியை பெற்றோர்களே மிக முக்கியமான கருவியாக ஆயுதமாக கொடுங்க. பாடம் சொல்லி தருவது அல்ல. உங்களால் பாடத்தை சொல்லித்தர எங்க அம்மாவுக்கு நான் என்ன படிச்சேன்னே தெரியாது. ஆனால் என்னுடைய தாய் படிக்காதவர் தான். 8ஆம் வகுப்பு வரைக்கும் கூட படிக்காதவர் என்னுடைய தாய். என்னுடைய அண்ணன் கேட் இன்ஜினியர், என்னுடைய அக்கா MBA, நான் PhD டாக்டரேட், என்னுடைய தங்கை MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், என் தம்பி MSc MTech யூஎஸ்ல சிட்டிசனா இருக்கான். 5 பிள்ளைகளையும் என் தாய் படிக்க வைத்து விட்டாள். என் தாய் படிக்காதவள் தான். அவளிடத்தில் காசே கிடையாது. நாங்கள் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள். ஒன்றை மட்டும் சொல்லிக் கொடுத்தாள் என் தாய், படிச்சிட்டா வறுமை போயிடும், படிச்சிட்டா விரும்பியதை வாங்கலாம், படிச்சிட்டா சுயமரியாதையோட இருக்கலாம், படித்து விட்டால் அதிகாரத்திற்கு வரலாம், படித்து விட்டால் தான் உனக்கு இந்த உலகத்தில் மரியாதை என்று சோறு ரசம் சோறுதான் வாயில் ஊட்டுகின்ற பொழுதெல்லாம் என் தாய் எனக்கு கல்வியைத்தான் சொல்லிக்கொண்டே இருந்தாள். படிக்க சொல்லித்தர முடியாது, ஆனால் படிக்க வேண்டும் என்று சொல்லித்தர முடியும். இன்றைக்கு குழந்தைகளுக்கு சொல்லுங்க, அவங்களுடைய மனசு உடையுது, அடிக்கடி உடையுது. நான் ஒரு மந்திர சொல்லை சொல்லிவிட்டு போகிறேன் பெற்றோர்களுக்கு. உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சோ வாட், சோ வாட், அப்பா தானே அடிச்சார், டீச்சர் தானே திட்டினாங்க, ஃபாதர் தானே கண்டிச்சார், சோ வாட். எங்க அம்மா இன்னைக்கும் என்ன திட்டுது, ஏன்னா நான் சாப்பிட்ட தட்டில் கை கழுவிடுவேன். அம்மா என்ன வயசு எனக்கு, இந்த வயசுல நீ என்ன திட்ட, நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் என் தாயின் அறிவுரையை கேட்டு அதன்படி மாறுகின்ற வரைக்கும் அந்த அறிவுரைக்கு உகந்தவள் நான். கேட்கல, பேச்ச கேட்கல. வயசான குற்றம் செய்யலாமா? இல்லை. பெற்றோர்கள் மிகப்பெரிய முன்னுதாரணங்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய அசைவுதான் உங்கள் குழந்தைகளை பாதிக்கும். எனக்கு ஒரு டவுட், உங்க எல்லாருக்கும் கேட்டுட்டு போயிடுறேன். இன்னைக்கு இவ்வளவு மொத்தமா சிக்க மாட்டீங்கல்ல, இது என்னது? என்னது? செல்போன். ஆண்கள்லாம் இருக்கிறீங்கல்ல, உங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் உங்ககிட்ட கேட்க விரும்புற ஒரு கேள்வியை நான் இன்னைக்கு கேட்கிறேன். இந்த சபையில பதில் சொல்லிட்டு போங்க. அதையே எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்கு போறீங்க. நான் கேட்டேன் ஃபாதர், ஒரு சைக்காட்ரிக் கிட்ட கேட்டேன், எதுக்கு இதை எடுத்துட்டு ஆண்கள்லாம் பாத்ரூமுக்கு போறாங்க?
தனியா போக பயமா. நான் சொன்ன கிடையாது, இத தனியா விட்டுட்டு போக பயம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வோமா? பெற்றோர்களாகிய நாம் கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாரும் அவரை தேடுறீங்க. யார் யார் இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்தது பேசுறதுக்கு? உன்னை சொல்லி குற்றம் இல்லை, உன்னை பேச வர சொன்னாங்களா அவங்கள கேட்கிறேன் நான். என்கின்றபடி கோபமாக சில பேர் பார்க்கலாம் என்னை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், காலையில எழுந்த உடனே குளிப்பதற்கு உடலை சுத்தம் செய்கிறோமா இல்லையா? அப்படி இதையும் சுத்தமாக வைத்திருப்போமா? சைலண்டா இருந்தா இதையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஏன் தெரியுமா சார்? நாம காலையில எழுந்திருச்ச உடனே உயிரோட இருக்கிறோமா இல்லையான்னு கூட பாத்துக்கிறது இல்ல சார். ஃபர்ஸ்ட் இதை தான் தேடுறோம். அந்த மாதிரி நாம செத்தாப்புறமா ஃபர்ஸ்ட் நம்மளத இதை தான் தேடுவாங்க எல்லாரும். பயமுறுத்திட்டனா? இவ்வளவு சைலண்டா இல்லையே இந்த சபை. சுத்தமாக வைத்திருப்போம். நீ உன்னுடைய நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். இது எல்லாம் ஒரு காலம். உன்னுடைய கூகுள் ஹிஸ்டரியை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். அதுதான் இந்த காலம். உன் கையில் இருக்கக்கூடிய இந்த கேட்ஜெட். எங்க அம்மாட்ட கேட்டேன் நான் ஒரு நாள், அம்மா உண்மையாவே இயேசு வருவாராமா? எங்க பிலீவ் வேற. எங்க அம்மாட்ட நான் கேட்கிறேன். எங்க அம்மா இல்ல, அம்மா வருவார். எப்போ வருவார் தெரியல, வந்துருவார். நிஜமாவே வருவாராமா? வருவாருமா. எங்கம்மா வருவார்? எங்கிருந்து வருவார்? வானத்தில் இருந்து வருவார். எங்க அம்மா எனக்கு சொன்னாங்க. சரி, இந்த உலகம் இவ்வளோ பெருசு, பெற்றோர்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? குழந்தைகள் கேள்வி கேட்கும். குழந்தைகள் கேள்வி கேட்டால் அதற்கு நமக்கு பதில் சொல்ல தெரியணும், லாஜிக்கா சொல்ல தெரியணும். எங்க அம்மா எனக்கு லாஜிக்கா எப்படி சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. இவ்வளோ பெரிய உலகம், ஆப்பிரிக்கால இறங்கிட்டாருன்னா நான் ராயப்பேட்டால எப்படி தெரிஞ்சுக்கிறது? எங்க அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதற்காகத்தான் அவர் இந்த தொழில்நுட்ப உலகத்தில் பிறக்கிறார். அவர் இறக்கின்ற பொழுது எந்த ரேடாரும் பிடிச்சி உன் மொபைல்ல கொடுத்துரும், சோசியல் மீடியால தெரிஞ்சிடும். நீ பேசுறதே தெரியுது உலகத்துக்கு, அவர் வர்றது தெரியாதா? எப்படிங்க பதில் இது? என்ன லாஜிக்கான பதில்? எங்க இருந்து வானத்துல இறங்கினாலும் பிடிச்சிருவானா இல்லையா? நமக்கு தகவல் வந்துருமா இல்லையா? இன்னொரு ஒரு கேள்வி எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. ஃபெய்த் இருக்கு இல்லைங்க, ஃபெய்த். அது குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. எனக்கு ஒரு ஃபெய்த் இருக்கு, அதுல எனக்கு ஒரு தெளிவு இருக்கு. இல்லைன்னா நான் இப்படி பேச முடியுமா? ஒரு ஃபெய்த். எங்க அம்மாட்ட நான் கேட்டேன், பெண்களுக்கு சொல்றேன், we have responsibilities towards our words. நம் குழந்தைகள் மீது பெண்களுக்கு முக்கியமாக, ஆண்களுக்கு உலகம் தெரியும், அவர்களிடத்தில் சொல்லுண்டு, பெண்களிடத்தில் சொல்லி இருக்க வேண்டும் நம் குழந்தைகளை வழிபடுத்துவதற்கு. பல பெற்றோரிடத்தில் குழந்தைகளுக்கு வழிபடுத்துவதற்கான சொல் இல்லாமல் போயிடுச்சு, வெறும் வசைதான் இருக்கு. நான் இன்றைக்கு இந்த சபையில் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், எந்த ஒரு தாய் தன் குழந்தைக்கு எதிராக வசை சொற்களை பயன்படுத்த மாட்டாளோ அந்த குழந்தை இந்த உலகத்தை வழிபடுத்துகின்ற தலைவனாக உயரும். வசை சொற்களை குழந்தைகளுக்கு எதிராக பெற்றோர்களை பயன்படுத்தாதீர்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது ஏதோ ஒரு நிலையில் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உங்கள் குழந்தைக்கு அது தண்டனையாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு என்பதனால் குழந்தைகளை வசை சொற்களால் குறிப்பிடாதீர்கள். கண்டிக்கலாமே தவிர தண்டிப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர்கள் நம் வழியாக வந்தார்களே தவிர நம்மிடம் இருந்து வரவில்லை, அவர்கள் இறைவனிடம் இருந்து வந்தவர்கள்.
அந்த பொறுப்புடன் தான் குழந்தைகளை ஒரு பெற்றோர் கையாள வேண்டும். எங்க அம்மாட்ட நான் கேட்டேன், எங்க இதுல உங்க இதுலயாவது நல்லா சமாதி எல்லாம் கட்டுறீங்கல்ல, செத்துட்டா? எங்க இதுல கட்டப்படாது சார், கட்டினா கூட அது தப்பு தான். ஒரு இடத்துல புதைச்சிருவாங்களா, 5 வருஷம் தான் டைம், அதுக்கு மேல கொண்டு வந்து இன்னொருத்தவங்களை புதைச்சிருவாங்க. சமாதியெல்லாம் இல்லை எங்களுக்கு. நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், அம்மா இந்த சிஸ்டம் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமாம்மா? என்னன்னு கேட்டாங்க எங்க அம்மா. நம்ம தான் கரைஞ்சு போயிடுவோம், நமக்கு மேல இன்னொரு பாடி, அதுவும் எலும்பு கிளும்பெல்லாம் கரைஞ்சு போயிடும். அப்புறமா கடைசி நாள்ல நம்மளை எழுப்புவார்ல கடவுள், அப்போ உன் கரங்கள் பேசும், உன் கைகள் பேசும், உன் நாடி பேசும், உன் நரம்பு பேசும், உன் நாக்கு பேசும், உன் கண்கள் செய்த பாவத்தை அதுவே பேசும்னு சொல்றாங்களே, அதெல்லாம் நம்ம எல்லாமே கரைஞ்சி கலந்துருமேமா, ஜாலி இல்ல? என் வயது 13. என் அம்மா தந்த பதிலை நான் சொல்றேன். 13 இல்ல, கொஞ்சம் வளர்ந்துருப்பேன் நான், 17 18 இருக்கும். அவ்வளவு முயற்சி பண்ணிச்சுங்க எங்க அம்மா எனக்கு அறிவு கொடுக்கறதுக்கு. என்னை கூட்டிட்டு போய் டிவிக்கு முன்னால உட்கார வச்சு மாமா கல்யாணத்து கேசட்டை எடுனாங்க. மாமா கல்யாணத்தை கேசட் எடுத்தேன். கேசட் தானே முதல்ல, அதுக்கு என்ன பேருங்க? அந்த விசிஆர், விசிஆர், விசிடி, விசிடி இல்ல, விசிஆர் தான். விசிடி அப்புறமா வந்துருச்சு, அது வந்து இது டிவிடி வந்துருச்சு. எங்களுக்கு வந்து அந்த விசிஆர் ரெக்கார்டர், ரெக்கார்ட் பண்ணல பெருசா, அந்த பாக்ஸ் புக் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸை உள்ள போட்டு ஆன் பண்ணுனாங்க. ஆன் பண்ண எங்க மாமா மாப்பிள்ள அப்படியே நடந்து வர்றார், கார்ல இருந்து இறங்குறார், நடந்து வர்றார். எங்க அப்பா தான் ரிசீவ் பண்றார். உள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. நாங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸ்டாப் அப்படின்னாங்க அம்மா. ஸ்டாப் பண்ணிட்டேன். ரீவைன் நாங்க, ரீவைன் பண்ண மறுபடியும் மாமா கார்ல இருந்து இறங்குறார். மறுபடியும் எங்க அப்பா ரிசீவ் பண்றார். எங்க அம்மா சொன்னாங்க, உனக்கு என்ன வயசுன்னாங்க. நான் என் வயசை சொன்னேன். உன் கையில இருக்கிற ஒரு சின்ன மெஷினை வச்சுக்கிட்டு இன்னிலிருந்து 5 வருஷத்துக்கு முன்னால நடந்த உன் மாமா கல்யாணத்தை நீயே ரீவைண்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி பாக்குறியே, உன்னை படைச்ச கடவுள் உன்னை ரீவைண்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க மாட்டான். இது இது எனக்கு வாழ்க்கையில மறக்குமா? என்னைக்கு எந்த புதைக்கிறதுக்கு முன்னாலே யாரையாவது புதைச்சா ஒன்னும் கவலைப்படாத, யூ வில் பி ரிவைண்ட், யூ வில் பி ரிவைண்ட் அண்ட் பாஸ். கொடுத்து அப்படி நிக்க வைப்பார்ல, இந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையின் போது எனக்கு வருது இல்ல, நீங்கள் எல்லோரும் வலது பக்கத்தில் இருக்கின்றவர்கள் சொர்க்கத்துக்கு போங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் நரகத்துக்கு போங்கன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போறவங்க கேட்பாங்க, நாங்க என்ன நன்மை செய்தோம் என்று நீங்கள் எங்களை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறீர்கள். அப்பொழுது என்ன சொல்லுவார் ஆண்டவர்? எனக்கு பைபிள் வசனமே வேணாம், நாம புரிஞ்சுக்கிட்டோமா அதை குழந்தைகிட்ட கடத்திடுங்க. நான் என் மொழியில சொல்லவா? ஆடைகள் இல்லாமல் யாரோ இருந்தார்கள், நீ ஆடைகளை தந்தாய், அது எனக்கே தந்தாய். நான் நோயாளியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தாய், நீ என்னையே பார்க்க வந்தாய். யாரோ சிறையில அடைப்பட்டு இருந்தார்கள், அவர்களை போய் விசாரிக்க போனாய், என்னையே விசாரிக்க வந்தாய். எனக்கே இந்த நன்மைகள் வந்து சேர்ந்தன. நாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, துன்பப்படுகின்றவர்களுக்கு ஒரு உதவி செய்கின்ற பொழுது நாம் அந்த உதவியை அவர்களுக்கு செய்யவில்லை, அவருக்கு செய்கிறோம் என்பதனை என்னுடைய தாய் எனக்கு சொல்லி தந்தாள். பெற்றோரின் கடமை இல்ல. நாம என்ன தெரியுமா பண்றோம்? பெற்றோர்கள் இரு ஞாயிற்றுக்கிழமை வரட்டும், சர்ச்சுக்கு போவல்ல, எல்லாம் மேல இருக்கிறவங்க பாத்துக்குவாங்களா? வீட்டுல நாமளும் பார்க்கணும். நாம பார்த்தாதான் அவங்க சொல்றது நம்ம குழந்தைக்கு சரியா வந்து சேரும். சரியான வகையில் குழந்தைகளை வளர்த்தெடுப்பது, இறை நம்பிக்கையோடு அந்த இறை நம்பிக்கை அடுத்தவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் வகையிலே அந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பது.
எத்தனையோ விஷயங்களை நீங்க தொலைக்காட்சியில பாக்குறீங்க, இந்த கேட்ஜெட்ல பாக்குறீங்க. நான் பார்த்த ஒரு விஷயத்தை சொல்றேன். சுதந்திரமாக இருப்பது மனதில ஒரு எழுச்சிங்க. எங்கேயும் அடிமைப்பற்ற கூடாது. ப்ரூஸ்லி கிட்ட 1971 ப்ரூஸ்லி தந்த ஒரு இன்டர்வியூ. காலையில இதோ இங்க ராயப்பேட்டால இருந்து கிளம்பி இங்க வரும்போது பார்த்தேன். ப்ரூஸ்லி கிட்ட கேக்குறாங்க, பயம்னா என்ன என்ன சொல்லுங்க. அது ஆண்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, பெண்களுக்கு தெரியும் பயம்னா என்னன்னு. இந்த இதயத்துல சில்லுன்னு இருக்கிற இதயத்துல சரேல்னு ஒரு தீக்குச்சியை வச்சு கிழிச்சா எப்படி இருக்கும், அப்படி பத்தவங்க பயம். சிலீர்னு அந்த பயம். அவன் சொல்றான், நான் அடுத்தவர்கள் எதிர்பார்ப்பில் ஒரு நாளும் என் வாழ்க்கையை வாழ்வதில்லை, என் வாழ்க்கை நானே வாழ்கிறேன். அதனால் எனக்கு ஃபியர் என்றால் என்ன என்பது எந்த ஒரு விருப்பமும் இல்லை அதை சொல்வதற்குன்ட்டான். வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க இந்த வார்த்தை என்னன்னு. விளக்கம் தருவதற்கு எதுவும் இல்லை. அடுத்தவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. என்னுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கையை நான் சீராக்கி கொள்வேன் என்கின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்க நமக்கு வீட்டில் நமக்கு புருஷனா வந்து சேர்ந்தாரு, அவருக்கு நம்ம கிட்ட வந்து சேரும்போது என்னங்க வயசு, ஒரு 24 25 இருக்குமா? அப்பதானே வந்து சேர்ந்தாரு, அதுவும் குழந்தை தானே. ஆனா அந்த குடும்பத்தை எப்படி நடத்தி கொண்டு சென்றார், குழந்தைகளுக்கு எவ்வளவு நல்ல தகப்பனாக இருந்தார், நமக்கு நல்ல கணவராக, ஒரு சமூகத்திற்கு நல்ல ஆணாக மனிதனாக அந்த குழந்தை தலைமையேற்று வந்ததற்கு என்ன காரணம்? கற்றல் தானே. நாம கல்யாணம் ஆகும்போது நமக்கு ஒரு 19 20 வயசு இருக்குமா? குழந்தைனால என்னன்னு தெரியாதுங்க. அதை பெற்றெடுப்பது என்றால் எவ்வளவு சிரமம் என்பதும் தெரியாது. அப்படித்தானே போனோம். இன்றைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அம்மாவா நிற்கிறோமா இல்லையா? என்ன காரணம்? கற்றல் தானே, லேர்னிங். குழந்தைகளுக்கு அந்த கற்றலை ஏற்படுத்துங்கள். இந்த உலகத்தை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை அவர்களுக்கு கொடுங்க. நேற்று ஒரு காட்சி பார்க்கிறேன். பருந்து இல்ல, பருந்து. அந்த பருந்து வந்து உட்காருதுங்க. அதுகிட்ட ஒரு சின்ன மீன் கொடுக்கறாங்க. இப்படி அந்த பருந்து என்ன பண்ணிச்சு தெரியுமா சார்? அந்த மீனை பார்த்துச்சு, அது கொடுக்கற ஆளை பார்த்துச்சு, ரெண்டுத்தையும் இப்படி பார்த்துச்சு. அது அந்த மீனை வாங்கிக்கவே இல்லைங்க. நேரா பறந்து போய் ஆத்துல மீனை கொத்தி பிடிச்சிட்டு வெளில போயிடுச்சு. I love that bird. காக்கை தான் போடுவதை உண்ணும், பருந்து ஒருபோதும் போடுவதை உண்ணுவதே இல்லை. அது வேட்டையாடி தானே உண்கிறது. ராஜாளி, இந்த உழைப்பை நம்ம பசங்க கிட்ட நாம கைவிட்ட ஒரு விஷயத்தை சொல்லவா? நான் இதை ஒருவேளை நான் டிவியில சொல்லி இருந்தா கேட்டிருந்தீங்கன்னா நினைவுபடுத்திக்கோங்க. எங்க அம்மாவுடைய அத்தனை நகையும் எனக்கு தான் சீர்ல வந்துச்சு. எங்க அம்மா என்கிட்ட தான் கொடுத்துச்சு. எனக்கு தான் சொல்லிட்டாங்க. இப்ப நான் அவங்க கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். அவங்க தான் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? ரெக்கார்ட் வேற ஆகுது, இல்லைன்னா பவுன சொல்லிடுவேன் எவ்வளோன்னு. திருநெல்வேலிக்காரங்க இவ்வளவு போட்டிருப்பாங்க வளையல், 80 பவுன். எவ்வளவு ரகசியமா சொன்ன மாதிரி. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எங்க அம்மா என்கிட்ட வச்சிருந்த ஒரே, எல்லாருமே சாட்சி தான், நான் எங்க அம்மாவை வெயிட் தூக்க விட மாட்டேன். எங்க அம்மா ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா அவங்களோட போய் நிற்பேன். அவங்க கீழே உட்காந்துருந்தா நான் மேலே உட்கார மாட்டேன். அவங்க எவ்வளவு சண்டை போட்டாலும் அவங்க கிட்ட சண்டை போட மாட்டேன். அவங்க எவ்வளவு திட்டினாலும் நான் கம்முன்னு இருப்பேன். எங்க அம்மாட்ட பணிவோடு இருப்பதும் அன்போடு இருப்பதும் என்ன என்று எனக்கு தெரிந்து போனது. அதனால் சொத்து கிடைத்தது. சொத்து அல்ல, அம்மாவின் பேரன்பும் ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும். அவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நீங்க பண்ற பெரிய தப்பு சொல்ற, பெற்றோர்கள் செய்யற பெரிய தப்பு சொல்ற, இந்த குழந்தை என்கிட்ட கொஞ்சம் வெயிட் விடுங்களேன், தூக்கிட்டு வெளில வாப்பான்னு சொல்ல, இந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வாப்பான்னு சொல்லுங்களேன். என்ன செய்யும்? அதுங்க செய்யறதுக்கு தயார் தான், நாம கொடுக்கறது இல்லை. ஐயோ என் புள்ள போய் வெயிட் குடுறாரு. சொல்லட்டுமா ஒரு செய்தி? எந்த குழந்தை இன்னைக்கு போய் பயமுறுத்துறன்னு நினைக்காதீங்க, வீட்டில் போய் ஞாபகப்படுத்திக்கோங்க.
எந்த குழந்தை தன் தாய் தகப்பையின் கையில் இருந்து சுமை பொதிகளை தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை அந்த தாய் தகப்பன் முதிர முதிர அவர்களை மிக அன்பாக கவனித்துக் கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் பொதி சுமந்து விடக்கூடாது என்பதற்காக அதை தானே சுமக்கிறீர்களோ நீங்கள் முதிர முதிர அந்த குழந்தைகளை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதுங்கிறது உங்க சாய்ஸ். ஸ்கூல் தானே, ஆட்டோல தானே ஏத்த போறீங்க, முதுகல கொடுங்களேன். நான் தூக்கிட்டு வரேன் பாப்பா, நீ போ. ஸ்கூல் வந்துருச்சுங்க, நீ படிக்கட்டு ஏறி இறங்கு தரேன். அந்த வாட்ச்மேன் கிட்ட சாப்பாடு கூடைய இந்த கிளாஸ்ல 5D வச்சிடுறீங்களா? என் முதுகு தண்டு உடஞ்சு போயிருமா? கொடுங்களேன். அது சாப்பாடு தானே, அது படிப்பு தானே, அதுக்கு அரசு கொடுத்திருக்கக்கூடிய சிஸ்டம் தானே. தன் சுமையை தானே தூக்கி பழகாத குழந்தைகள் தன் ரூமை கூட, தன்னுடைய படுக்கை அறையை கூட கிளீன் பண்ணிக்கிறது இல்ல, தன்னுடைய பாத்ரூமை கூட கிளீன் பண்ணிக்கிறது இல்ல. ஒழுக்கம் என்பது வீட்டில் இருந்து தொடங்க வேண்டும். பணிவு என்பது வீட்டில் இருந்து தொடங்க வேண்டும். சத்தமா பேசக்கூடாதுங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. Raise your words, not voice. வார்த்தைகளை அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதுதான் அவர்கள் சில விஷயங்களை சாதித்துக் கொள்கிறார்கள். குழந்தைகளுக்கு நீங்க இம்யூனிட்டியை கொடுங்க, எதிர்ப்பு சக்தியை கொடுங்க. என் பையன் சொல்லாமா, give me some little push அம்மா, that is enough, I will fly. அவர்களோடு சேர்ந்து சேர்ந்து பறந்து கொண்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு பறப்பதற்கான வலிமையை நீங்கள் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் இடம் சாரலாம் என்று நினைக்கிறேன். முதல் வார்த்தை டைம். டைம் பர் டே எத்தனை மணி நேரம்? 24 hours into 16 போடுங்க. 60 minutes 1 hour எவ்வளவு வருதுன்னா 1440 minutes வருது. 1440 minutes ஒரு நாளைக்கு. நான் ஒரு கதையா நான் இதை சொல்லுவேன். நான் கதை இல்ல, ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்றேன், பயந்துராதீங்க. 25,000 நாள் வாழ்ந்தீங்கனாலே 68 வயசு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். only 25,000 days. இப்போ 40 50 எல்லாம் இருப்பீங்கல்ல, அதெல்லாம் கழிச்சிருங்க. அதுல இருந்து 25,000 daysல பின்னால இருக்கிற சார் கொஞ்சம் மிரள்றார். 60லாம் கழிச்சிட்டீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். அதுல தூங்குற டைம் 8 மணி நேரம், 3ல ஒரு பகுதி கழிச்சிருங்க. டிராபிக்ல மாட்டிக்கிறது, பேண்டமிக்ல மாட்டிக்கிறது, சண்டை போடுறது, நோய்வாய்ப்படுறது எல்லாம் கழிச்சிங்கன்னா நிறைய பேர்கிட்ட 2000 3000 நாள் தான் இருக்கு. சில பேர்கிட்ட 200 300 நாள் தான். நிறைய பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு இருக்கு. நோ டைம். Time is very limited. Seize your day, plan your day. நாளை வீணாக்காமல் நிமிடங்களை பிளான் பண்ணுங்க. ஏங்க, நேற்று நான் கடலூர்ல இருந்தேங்க, முந்தா நேற்று நான் மதுரையில் இருந்தேன், அதற்கு முந்தைய நாள் 11ஆம் தேதி நான் திருவனந்தபுரத்தில் இருந்தேன், 8ஆம் தேதி நான் மியான்மர்ல இருந்தேன். கிலோமீட்டர் போட்டு பார்த்துக்கங்க. நான் இன்னைக்கு திருவள்ளூர்ல நிக்கிறேன், நாளை எனக்கு மறுபடியும் மதுரை. பிளான் யுவர் டே. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொன்னா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மணி நேரங்களை மிக நுட்பமாக செலவழியுங்கள். இன்னும் ரொம்ப பயமுறுத்துற சொல்றேன், சும்மா இருந்தாலும் செலவழிச்சாலும் டைம் போயிடும். ஸ்டே ஸ்மார்ட். ஸ்மார்ட்டா அந்த வேலையை செய்யுங்க. பாருங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க டைம். முதலீடு, எக்ஸ்பென்ஸ் அனுபவிங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. 3 போட்டுக்கோங்க. அனுபவிங்க,
முதலீடு பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணாது. இந்த சின்ன பசங்களுக்கு ஒரு திமிர், நாம தான் சின்ன பிள்ளைய தான். அப்படிதான் இருந்தது எனக்கும் 25 வருஷத்துக்கு முன்னால. இந்தா இப்படி வந்துட்டேனே. Time will go. It flow like a flowing water. It will flow. இதோ காலையில 9 மணிக்கு வந்தீங்க, இதோ 1 மணி ஆக போகுது, போயிடுங்களா மறுபடியும் 9:30 10 மணிக்கு போயிடுங்களா நீங்க. You cannot step the river twice. Gone has gone. காலம், காலத்தை கணித்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு காலத்தின் அருமையை சொல்லிக் கொடுங்கள். அது போயிடும். அதற்குள்ள அறுவடை செய்ய கற்றுக் கொடுங்கள். பாருங்க, அந்த நேரத்தை கவனமாக கையாளணும். இன்று இரவு நீங்கள் உணவு அருந்திவிட்டு ஜபத்திற்கு போவதற்கு முன்னால் அந்த குழந்தைகளுக்கு NOWனா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. Now everything is possible. Now is inevitable. இன்று இந்த பொழுது தவிர்க்க முடியாது. இது கடந்து கொண்டே இருக்கிறது. இதை ஃப்ரீஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? Never waste your time. என்டர்டெயின்மெண்ட்க்கெல்லாம் ரொம்ப நேரம் கொடுக்காதீங்க. Too much of entertainment will lead you to stress. ஒரு படத்தை பார்க்கலாம் சார், 2 படம் 3 படம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிருவீங்க. ஒரு அம்மா ஒரு தட்டு கொண்டு, நான் இப்படி ரொம்ப ஓப்பனா சொல்றேங்க, ஒரு தட்டு சூடான தட்டு கொண்டாந்து, தட்டுல கடாய், சின்ன பொண்ணு ஒண்ணு 15 வயசு பொண்ணு, அவ பேரை சொல்றா, அவ ஓடி வரா, இங்கிலீஷ்ல சொல்றா புடின்னு. சூடா இருக்கு, வெயிட்டா இருக்கு, இப்படி இப்படி புடி அப்படிங்கிறா. அவ இப்படி நீட்டுறா, ஏய் சூடா இருக்கு இப்படி புடி, மறுபடியும் இப்படி நீட்டுறா. மறுபடியும் சொல்லுது அந்த அம்மா, ஏய் வெயிட்டா இருக்கு சூடா இருக்கு இப்படி புடின்னு, மறுபடியும் இப்படி நின்றுச்சு. அந்த அம்மா சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்ல ஆரம்பிச்சது. திட்டுது, நான் நல்லா தானே பெத்தேன், 15 வயசு ஆயிடுச்சு இல்ல, இன்னைக்கும் சொன்னா புரியாதா, சூடா இருக்குன்னு சொல்றல, எரும மாடு, சரியா இப்படி புடி, இப்படி இப்படி புடிச்சனா கை எரிஞ்சு போயிடும். இவ்வளோ திட்டதுக்கு அப்புறம் இப்படி பிடிக்குதுங்க. அது எங்க அம்மாட்ட நான் போய் கேட்டேன், அம்மா இந்த பிள்ளைங்க ஏமா சொல்ற பேச்சு கேட்காம டேஞ்சரா பிஹேவ் பண்ணுதுங்க. எங்க அம்மா சொன்னாங்க, ஐயோ உனக்கு அது தெரியாதா, நான் சொல்றது பெரியவங்களுக்கு புரியும், சின்ன பசங்களுக்கு புரியாது, வாங்கி வச்சுக்கோ அப்புறமா புரியும். ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம் ஒரு பொண்ணை. அது வீடு சரியா பெருக்காதான். அவங்க மாமியார் சொல்வாங்களாம், நல்ல வீட்டுல இருந்து தானே எடுத்துட்டு வந்தேன், ஒரு வீடு பெருக்க தெரியல, உன் புருஷன் இவ்வளோ சம்பாதிக்கிறான், இவ்வளோ பிரமாதமா இருக்கிறான், என் வீடு இவ்வளவு நல்லா இருக்கு, உனக்கு என்ன குறை, ஒரு ஓரம் பார்த்து பெருக்க மாட்டியா, அறிவில்லை உனக்கு, ஓரம் பார்த்து பெருக்கு அப்படின்னு அது கரெக்டா பெருக்குமா. மறுபடியும் 3 நாள் இப்படி திட்டு வாங்குச்சா, 4வது நாள் தொடப்பத்தை எடுத்த உடனே தொடப்பத்தை சரி பண்ணிட்டு வந்து அவங்க மாமியார் வாசல்ல நின்னுடுமா. குடுக்கறத குடுங்க மாமி, வீடு பெருக்கணும்னு சொல்லுமா. திட்டுனா தான் வேலை நடக்குது. நான் ஒன்னு சொல்லட்டுமா, ஏன் இந்த குழந்தை என்ன லூசா? உண்மையா சொல்லட்டுமா மேடம், அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கு புரியல மேடம். ஏன் புரியல தெரியுமா? எங்க அம்மா என்ன வளர்த்த மாதிரி நீங்க அந்த பிள்ளைய வளர்க்கல, நான் என் பிள்ளைய வளர்க்கல, ஷார்ப்பா வளர்க்கல. எங்க அம்மா ஒரு நேரத்துக்கு 10 வேலை கொடுக்கும். இங்க வா, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு லைட் இருக்கான்னு, அந்த ரூம்ல லைட் எரியுதான்னு பார்த்துட்டு, அப்பா ரூம் அது லைட் போடு, உள்ள போய் சாதம் வெந்துருச்சான்னு பாரு, சிம்ல வை, தண்ணி ஊத்து, கீழே போய் குடத்தை எடுத்துட்டு வா. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரு அம்மா கிட்ட கொடுத்துருக்கிற எடிசன் 592 ரூபா, அந்த அம்மா 600 ரூபா கொடுத்துச்சு, 8 ரூபா வாங்கிட்டு வா. அதுக்கு கீழே தண்ணி அடிச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு கொண்டு வா. மேல வந்து மழை வரப்போது, அந்த துணியெல்லாம் எடுத்து பால்கனில இருந்து இப்படி போடு, போ சொன்னல, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போ. அப்ப வயசு 12 எனக்கு. இத்தனை வேலையும் செய்யணும். ஷார்ப்பா வச்சிருக்கீங்களா பிள்ளைங்கள? எனக்கு இன்னைக்கு கம்பராமாயணத்துல 600-700 பாட்டு மனப்பாடம். பாரதியார் மேக்சிமம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். எதை பார்த்தாலும் போட்டோகிராபிக்கல் மெமரி, அப்சர்வேஷன் அப்படி இருக்கும். ஏன்? ட்ரைனிங் கொடுக்கறதே இல்லையே. Now, NOW, now. Nowனா என்னன்னு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க. இப்படி பிரிச்சுக்க சொல்லுங்க டைம்.
உண்மையான ஹோம்வொர்க். அதுக்கு நேரம் கொடுங்க. வீட்டில் உதவி செய்ய சொல்லுங்க. கிச்சன்லயோ, ஹால்லயோ, பெட்ரூம்லயோ, பாத்ரூம்லயோ உதவி செய்ய சொல்லுங்க. படிப்புக்கு நேரம், உணவுக்கு நேரம், நட்புக்கு நேரம், நாட்டுக்காக நேரம், உடற்பயிற்சிக்கு நேரம், ஆரோக்கியத்திற்கு நேரம், கொண்டாட்டத்திற்கு நேரம், பொது அறிவுக்கு நேரம், பக்திக்கு நேரம், எல்லாத்துக்குமே நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். நேரத்தை கரெக்டா ஒதுக்க சொல்லிக் கொடுங்கள். எனக்கு பைபிள்ல உண்மையாவே ரொம்ப விரும்புற ஒருத்தர் இருக்கிறாருங்க. apart from all religious value, as a Parveen Sultana, I love Jesus. I love Jesus. My God, mind blowing. என்ன தெரியுமா? ஒரே குவாலிட்டி தான். He is the man of no mood. எங்க அவரை நீங்க சிரிக்க வைக்கவே முடியாதாங்க, நீங்க அவரை அழ வைக்கவே முடியாதான், அவரை கோபப்படுத்தவே முடியாதான். அவர் தான் டிசைட் பண்ணுவார் அவர் சிரிக்கிறதா, அழுகுறதா, கோபப்படுறதான்னு. He is a leader. நம்மள இப்படி ப்ரோவோக் பண்ணிடுறாங்க. ஹே, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கோவப்படுறோம். இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் கோவப்படுறீங்க? சில பேர் வளருவாங்க, ரசிங்கிற நான் செத்தாலும் உன் வாசப்படிய மிதிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவியே, நீ எப்படி என் வாசப்படிய மிதிப்ப? நான் செத்தாலும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். ரொம்ப நல்லது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அப்படி நீ முழிச்சன்னா. நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், தெரிஞ்சு கேட்கறாங்கன்னு அர்த்தம். நான் ஒன்னு சொல்வேன், நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. தப்பா நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போற, சொல்லு. Stay alert. Man of no mood ன்னு சொல்றோம்ல, man of no moodல இருங்களேன். இருந்துதான் பாப்போமே. முன்னால இருக்கிற ஆளை எவ்வளவு அழகா புரிஞ்சுக்க முடியும் தெரியுமா? நான் இப்படி சொல்றேன் பாருங்க. Father, 5 minutes. 5 minutes. கூட இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இண்டிவிஜுவல் பேசுறேன், கூட இருக்கிறவங்க கோச்சிக்கூடாது. ஏன்னா நான் உங்களுக்கும் தான் பேசிட்டு இருக்கேன். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க மேல எந்த பார்வையும் வைக்காதீங்க. உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த பாயிண்டா. வாழ்க்கை எப்படிங்க எதிர்கொள்றது? இப்படி சொல்றேன், புரியுதான் பாருங்க. எங்க அம்மா என்கிட்ட எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொன்னது கிடையாது. இந்த என்னுடைய 20 வருஷ கால எந்த பேச்சிலையும் நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. எங்க அம்மா எனக்கு தனியா என்னுடைய திருமணத்தன்னைக்கு என் திருமணத்தை பேச வந்தவர்களிடம் என் தாய் சொன்ன என் குணம், என் புள்ள பாம்பு புத்துல போட்டாலும் வாழ்ந்துட்டு வந்துருவா. எனக்கு தெரியல எங்க அம்மா ஏன் என் கேரக்டர் அப்படி சொன்னாங்கன்னு. பாம்பு புத்துல போட்டாலும் எப்படி வாழ்ந்துட்டு வர அப்படிங்கிற சொல்லி தரவா? வாட்? கொஞ்சம் கஷ்டம் இது இருக்குல்ல, ஆல்வேஸ் ஆன். ஆமாவா? ஓகே, பார்க்குறேன். No reaction, only response. You respond, don't react. சுல்தானா என்ன? சுல்தானா கூப்பிட்டீங்களா? ஏய் என்ன? ரியாக்ட். ஏய் கூப்பிட்டீங்களா? ரெஸ்பாண்ட். நான் என்ன சொல்றேன், கோபம் என்பது அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு உங்களுக்கு நீங்களே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை. நீங்க ஏன் கோபப்படுறீங்க? நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க இப்படி இருக்க பழகுனால முன்னால இருக்கிறவங்க உங்ககிட்ட யோகி மாதிரி நடந்துக்குவான். அது என்ன இருந்தாலும் அது கரெக்டா ரியாக்ஷன் கொடுக்கும். அதுவா நம்மள அடி வாங்க மாட்டோம். நம்ம பாருங்க, ஒரு பெரிய காட்டாறு ஓடிட்டு இருக்கு, ஓரத்துல ஒரு தவளை உட்கார்ந்துட்டு இருக்கு. அது ஜாலியா இருக்குது அந்த தவளை. ஏன்னா அதுக்கு மழையிலையும் நீந்த தெரியும்,
தரையிலையும் நடக்க தெரியும். சரியா? த ஃபர்ஸ்ட் அனிமல் ஆஃப் த வேர்ல்ட் தவளை. அமீபாக்கு அப்புறமா அதான் வந்துச்சான். அது இன்னைக்கும் இருக்குது. தவளை உட்கார்ந்துட்டு இருக்குது. இப்ப நாம எல்லாரும் தான் தவளை. இத சொல்லி நான் நிறைவு செய்யறேன். நாம எல்லாரும் தான் தவளை. ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஆகாது. நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்ட காலேஜ்க்கு போன உடனே பக்கத்துல உட்காந்துருக்காங்களா அந்த மேடம் மாதிரியே என்ன ஒருத்தவங்க பார்த்து சிரிப்பாங்க. நான் அவங்கள பார்த்து சிரிப்பேன். அப்புறமா என்ன பண்ணுவாங்க, இன்னொரு சீனியர் இருக்காங்க. ஏங்க இவ்வளோ டயர்டா இருக்கேங்க, நான் 2-3 நாளா டிராவல்ல, ஒரு வாரமா டிராவல், நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்படிதாங்க போவேன் காலேஜுக்கு. போன உடனே எங்க அந்த ரிட்டையர் ஆயிடுச்சு அந்த அம்மா கேட்பாங்க, என்ன பர்வீன் டல்லா இருக்கிற? சந்தோஷமா இருக்கவே விட மாட்டீங்களா? நம்ம முகத்துல ஒரு கவலை கீற்று தெரிஞ்ச உடனே அந்த மூஞ்சி சிரிக்கும். ஒரு தேள் வந்துச்சான் தவளை கிட்ட. தேள் சொல்லிச்சான் தவளை கிட்ட, மிஸ்டர் தவளை, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் திஸ் ஃப்ளட். தவளை திரும்பி பார்த்துச்சு, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? நான் அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் போகணும், அதுக்கு நீ தான் கூட்டு போகணும். நம்மள மாதிரி இல்ல, புத்திசாலி. நான் மாட்டேன். ஐயா நீ தேளு கொட்டிட்டனா நான் லூசா போ அப்படின்ச்சா. தேள் சொல்லிச்சா, நீ உண்மையாவே லூஸ் தான். நம்மள எவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் பண்றாங்க தெரியுமா மேடம்? எப்படி கன்வின்ஸ் ஆயிரும் தெரியுமா? பாராட்டியே கன்வின்ஸ் ஆகிற ஒரு ஜென்மம் இருக்குன்னா அது பெண்கள் மட்டும்தான். கை தட்டினதெல்லாம் பாதிக்கப்பட்டது. யார் துணி துவைச்சாலும் துணி துவைக்கிற மாதிரி வராதுப்பா, மாங்குன்னு துவைச்சிட்டு இருப்போம். அது மிஷின்லயே போடாது பாத்துக்கங்க. அது பெரிய ஜர்க்கினா இருந்தா கூட கையில தான் தேய்ச்சி அது அரைச்சு வைக்கிற குழம்பு மாதிரி. அது துவையல் பாருங்க, மிக்சிலே போடாத. அது பாத்திரம் தேய்ச்சா பள்ளன்னு இருக்கும். ஓ பாராட்டியே சாவடிச்சிட்டீங்களே எங்களாப்பா எங்களை. அதுக்குன்னே மாங்கி என் வைஃப் கையால நீங்க பொரிச்ச பரோட்டாவும் ஒரு சிக்கன் குழம்பும் மீன் ஃப்ரை எறா தொக்கு நைட்டு வந்துருங்க. 10 பேருக்கு கூட சமைப்பா. ஏமா அந்த சனியை எறாவை கூட உரிக்காம கொண்டு வந்து கொடுக்கும். நாம உட்கார்ந்து செய்யணும். அது பாராட்டி ஐயோ ஆம்பளைங்களை விட்டு கொடுத்துட்டேன்னு நினைச்சிடாதீங்க. ஆம்பளைங்களை பாராட்டி சாவடிக்கிற பொம்பளைங்கன்னு ஒரு குரூப் இருக்குது. அதுங்க ஐயோ அம்மா பாராட்டி எல்லா வேலையும் வாங்கிடுவாங்க. அது என்னன்னா இந்த 2 பேர்கிட்டையும் பாராட்ட உள்வாங்கி கன்வின்ஸ் ஆகிற குணம் இருக்கிறவங்க தான் இந்த லூசுங்க ரெண்டும். இதுல என்ன ஆச்சு, கன்வின்ஸ் பண்ணிருச்சு தேளு. தவளை எப்படி தெரியுமா, ஏய் நீ லூசு தான், நான் உன் முதுகுல ஏறி உன்னை கொட்டுனா நீயும் சாவ நானும் சாவன் தானே, நான் போய் உன்னை கொட்டுவேனா? வா ஓகேன்றுச்சுங்க. அது இப்ப முதுகுல தேளை எடுத்துக்கிச்சு. நினைச்சுக்கோங்க ஆம்பளை பொம்பளை, நான் சொன்ன தவளை தான் நீங்கள், நான் சொன்ன தேள் இல்லை. நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நமக்கு வாச்சது, வாச்சினதுக்கு வாச்சது, நம்ம வேலை செய்யற இடத்துல சேர்ந்தது, அது சேர்ந்ததனால சேர்ந்தது. இது எல்லாம் தான் அந்த தேளு. அது வந்துச்சா முதுகுல ஏத்திக்கிட்டோமா, இப்ப போயிட்டே இருக்குது தவளை. நடு ஆறு கொஞ்சம் இப்படி தழும்புதா, தழும்பும் போது தேளு ஒரு டென்ஷன் ஆச்சு பாருங்க. இப்போ தவளைக்கு திக்குங்குது. இப்ப தவளை கன்வின்ஸ் பண்ணுது தேளை, நீ கவலைப்படாத, நான் சூப்பரா உன்னை கொண்டு போய் இறக்கிடுவேன், நீ பயப்படாத,
இது இவ்வளோ சமாதான கொடி தூக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பயம், கொட்டிராதப்பா அப்படின்ற பயம். பேசிக்கிட்டே இருக்குதுங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, தவளை தலையில ஓங்கி போட்டுருச்சு தேள். விஷம் ஏறி இப்ப தவளை சாகுதுங்க. கீழே முழுகும் பொழுது தவளை கேட்டுச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் கேட்கிற அந்த டயலாக், நானா உன் வழிக்கு வந்தேன், நீ தானே வந்த, என்கிட்ட ஹெல்ப் தானே கேட்ட, நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்ணேன், எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ண, என்ன போய் இப்படி அடிச்சுட்ட, நான் சாவுறேன் பாரு, நீயும் செத்துருவே, என்னை அடிக்க மாட்டேன்னு சொன்ன, கொட்டிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அது போதா. இப்போ சபையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது நீங்கள் கையில் கொண்டு செல்ல வேண்டிய மெட்டீரியல் தவளை டைலாக் கிடையாது. தேள் அதுக்கு ஒரு பதில் சொல்லுச்சு, அதுதான் நீங்க டேக்கவே. தேள் சொல்லுச்சு, சாரி, கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் இயல்பு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம கூட இருக்கிறது தேளா, பாம்பா, பன்னியா, யானையா, பூனையா, எலியா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா முதுகில் ஏற்றிக்க மாட்டோமா? வழியில் சாவ மாட்டோமா? அதை சாவறதும் பார்க்க மாட்டோமா? அதனால் கூட இருக்கிறவங்கள கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு 5 பேர் மட்டும் டீப்பாக கை தட்டினாங்க, மற்றவங்க எல்லாம் நடுவு ஆற்றுல இருக்குதுங்க. கை தட்டினதெல்லாம் கரையில் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், life is so simple, but to understand this simplicity is not easy. Being a parents is a blissful act from the God. நமக்கு இவர்கள் பிறக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்வதில்லை, அவர் முடிவு செய்கிறாய். அதனால் தான் அந்த குழந்தைகளை நமக்கு கொடுக்கிறார். அந்த குழந்தைகளை மிகச் சிறப்பானவர்களாக தந்து நாமும் நல்ல பெற்றோர்களாக இறைவனுக்கு முன்னால் போய் நிற்கக்கூடிய அந்த வாய்ப்பை வல்ல இறைவனின் பேரருளால் நமக்கு வாய்க்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.